தூக்க மாத்திரைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நம்ம கிச்சன்ல இருக்கிற சிம்பிளான சில உணவுகளை வச்சு எப்படி நல்லா நிம்மதியா தூங்கலான்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ஏதோ பாட்டி வைத்தியம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல அறிவியலும் இருக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ராத்திரி படுத்ததும் தூக்கம் வராம மணிக்கணக்கா படுக்கையில உருண்டு புரண்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல, உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய 7 சூப்பரான உணவு காம்பினேஷன்ஸையும் அதோட ஒரு ஸ்பெஷல் போனஸ் டெக்னிக்கையும் நான் சொல்லப் போறேன். சரி, ஒரு நல்ல தூக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம் என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புக்கு எப்படி இப்போ தூங்குற நேரம் அப்படின்னு தெரியுது. அதுக்கு சில முக்கியமான மூலப்பொருட்கள் தேவைப்படுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம உடம்பு ஒரு பெரிய நகரம் மாதிரி. பகல் நேரத்துல இந்த நகரம் ஒரே பரபரப்பா சத்தமா இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா ராத்திரி ஆனா என்ன ஆகும்? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி கதவையெல்லாம் மூடி அந்த நகரமே முழுசா அமைதியாகி ஓய்வு எடுக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கும் ராத்திரியில அந்த முழுமையான ஓய்வு தேவைப்படுது. ஓகே, அந்த நகரத்தை அமைதிப்படுத்த ஒரு சிக்னல் வேணும்ல. அதே போல நம்ம உடம்பும் ஓய்வெடுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் ரெண்டு முக்கியமான கெமிக்கல் சிக்னல்களை பயன்படுத்துது. அந்த சிக்னல்கள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நம்ம உடம்புல 2 முக்கியமான தூக்க சிக்னல்கள் இருக்கு. முதல் சிக்னல் பேரு செரட்டோனின். இதை நாம கூல் பண்ற சிக்னல்னு சொல்லலாம். இது நம்ம மனசை அப்படியே சாந்தப்படுத்தி படபடப்பு, டென்ஷன் எல்லாத்தையும் குறைச்சிடும். 2வது சிக்னல் மெலட்டோனின். இதுதான் நம்ம உடம்போட ஸ்லீப் ஸ்விட்ச். நம்ம மூளைக்கிட்ட போய் சரி நேரமாச்சு, சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுன்னு சொல்ற முக்கியமான வேலை இதோடதுதான். அப்போ இந்த 2 சிக்னல்களையும் நம்ம உடம்பு எப்படி உருவாக்குது? அதுக்கு தேவைப்படுற அந்த மூலப்பொருள் இருக்கே, அதுதான் இந்த டிரிப்டோஃபான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு தயிர் வேணும்னா கண்டிப்பா பால் வேணும் இல்லையா? பால் இல்லாம தயிரை நம்மால செய்யவே முடியாது. அதே கணக்கு தான் இங்கேயும். டிரிப்டோஃபான் அப்படிங்கிற மூலப்பொருள் இல்லாம நம்ம உடம்பால செரோட்டோனின், மெலட்டோனின் ரெண்டையுமே உருவாக்கவே முடியாது. ஆக நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்ட இந்த அறிவியலை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவைன்னு ரொம்ப சிம்பிளா 3 விஷயத்துல புரிஞ்சுக்கலாம். நல்லா தூங்கணுமா? அப்போ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப அவசியம். முதல்ல டிரிப்டோஃபான். இது நமக்கு சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்கணும். 2வது மெக்னீசியம். இந்த தாது பொருள் நம்ம நரம்புகளையும் தசைகளையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உடம்ப தூக்கத்துக்கு தயார் செய்யும். 3வதா ரொம்ப முக்கியமான ஒன்று, எளிதான செரிமானம். ராத்திரி முழுக்க நம்ம வயிறு சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் பண்ண போராடிட்டே இருந்தா நிம்மதியான தூக்கம் எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்க. சரி, நாம இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 தேவைகளையும் அழகா பூர்த்தி செய்யக்கூடிய 7 பிராக்டிக்கலான உணவு காம்பினேஷன்களை பத்தி தான் இப்ப வரிசையா பார்க்க போறோம். இதுல ஏதாவது ஒன்ன நீங்க முயற்சி செஞ்சாலே போதும். முதல் காம்பினேஷன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். விதுவிதுப்பான பாலும் ஒரு வாழைப்பழமும். பால்ல இருந்து நம்ம உடம்புக்கு தேவையான அந்த டிரிப்டோஃபான் கிடைச்சிரும். கூடவே வாழைப்பழம் சாப்பிடும்போது அந்த டிரிப்டோஃபான் இன்னும் நல்லா உடம்புல வேலை செய்யும். நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிட்டா போதும். 2வதா ஒரு சின்ன கப் ஓட்ஸ் கஞ்சியோட ராத்திரியே ஊற வச்ச 5 பாதாம். ஓட்ஸ் கஞ்சி உங்க வயிற்றுக்கு ரொம்ப இதமா மென்மையா இருக்கும். அந்த ஊற வச்ச பாதாம்ல இருந்து உடலை ரிலாக்ஸ் பண்றதுக்கு தேவையான மெக்னீசியம் தாராளமா கிடைக்குது. இதையும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 3வது காம்போ ராகி கஞ்சியும் 2 வால்நட்ஸும். ராகிலையும் மெக்னீசியம் சத்து இருக்கு. வால்நட் சாப்பிட்றதுனால நடுராத்திரியில பசி எடுத்து உங்க தூக்கம் கெட்டு போகாம அது பார்த்துக்கும். இதை நீங்க தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலாம். அடுத்ததா பாசிப்பருப்பு கஞ்சியும் அது கூடவே கொஞ்சமா சாதமும். இந்த காம்பினேஷன் தூக்கத்தை வர வைக்கிறது மட்டும் இல்லாம கேஸ் அல்லது ஆசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தேர்வு. இதை மட்டும் நீங்க தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். 5வது 2 இட்லி கூடவே நல்ல தண்ணியா அரைச்ச தேங்காய் சட்னி. இது செரிமானத்துக்கு ரொம்ப எளிமையான உணவு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காரமான சாம்பார், கார குழம்புன்னு எதையும் ராத்திரி சாப்பிடாதீங்க. ஏன்னா காரம் உங்க உடம்பு சுட்ட அதிகமாக்கி தூக்கத்தை கெடுத்துடும். 6வது ஒரு கப் அரிசி கஞ்சியும் அதுல 1/2 டீஸ்பூன் நெய்யும். அரிசி கஞ்சி உங்க வயிற்றுக்கு ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த 1/2 ஸ்பூன் நெய் உங்களுக்கு ஒரு திருப்தியான உணர்வை கொடுக்கும். அதனால நடுராத்திரியில பசி எடுத்து முழிப்பு வராம அதை பார்த்துக்கும். கடைசியா 7வது காம்பினேஷன் தயிர் சாதமும் எள்ளு பொடியும். தயிர் சாதம் சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும்னு நம்மள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, உங்களுக்கு சளி, இருமல் இல்லனா அசிடிட்டி பிரச்சனை இருந்தா ராத்திரி நேரத்துல தயிர் சாதம் பக்கமே போகாதீங்க. சரி, இந்த உணவுகளோட சேர்த்து உங்க தூக்கத்தை இன்னும் சூப்பரா மேம்படுத்த ஒரு சின்ன போனஸ் டிப் இருக்கு. அது என்னன்னா, ஒரு எளிய அக்யூப்ரெஷர் புள்ளி தான்.
வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த புள்ளிக்கு பெயர் HT7. இது உங்க மணிக்கட்டுல இருக்கு. இந்த புள்ளியை நீங்க தூண்டும்போது அது உங்க மனசை அமைதிப்படுத்தி தூக்கத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்க மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா மணிக்கட்டோட முதல் ரேகையில ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துல உங்க கட்டை விரலை வச்சு 2 நிமிஷம் கடிகார திசையில மெதுவா சுத்தி அழுத்தம் கொடுங்க. முதல்ல இடது கையில செய்யுங்க, அப்புறம் வலது கையிலையும் அதே மாதிரி 2 நிமிஷம். இதை நீங்க படுக்க போகும்போது செஞ்சா போதும். இப்போ உங்க கையில 7 சூப்பரான உணவு வழிகளும் ஒரு அக்குப்ரெஷர் டெக்னிக்கும் இருக்கு. அப்போ இன்னைக்கு ராத்திரி உங்க தூக்கத்தை மேம்படுத்த இதுல இருந்து எதை நீங்க முதல்ல முயற்சி செய்ய போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நல்லா தூங்குங்க.